ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்னையிலேருந்து நாங்கள் விரதங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது. அதுக்காக இன்னையிலேருந்து விரதம். இன்றைக்கி வரலட்சுமி நோன்புக்காக பாரி போட போகிறேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரை நான் போட்டு பண்ணுறேன். இது 2வது வருஷம். கீழே வைக்கல் வச்சு அது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மாட்டு சாணம் போட்டிருக்கேன். இப்போ எப்படி போடுறோம் பார்ப்போம். பச்சை பயிர் நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்குவோம். இதில் அப்படி நல்லா இடைவெளி இல்லாமல் போட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்சது எப்படியோ அதே மாதிரி தாங்க நான் போடுறேன். இது ஃபஸ்ட்டு டே பாரி போடுறது. இதுக்கும் போட்டுக்கலாம். நல்லா கேப் இல்லாமல் அப்படியே போட்டுக்குவோம். இதுக்கு காலையில் மதியம் நைட்டு 3 நேரமும் நல்லா தண்ணி விடணுங்க. நல்லா சுத்தமாக இருக்கணும். எங்களுக்கு வெளியில் மண் இல்லாதனால, மண் தரை இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு வேஷ்டி கட்டி அப்படியே மூடி வச்சுருவேன். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இதில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரி செகண்ட் நாள் பாருங்கள். செகண்ட் நாள் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இது கோதுமை போட்டேன். நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கலை, ஆனால் அது இன்றைக்கி நல்லா தான் வந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி போட்டிருக்கேங்க. இது இன்றைக்கி செகண்ட் டே. ஒரு பாட்டிலில் இப்படி மூடியில் கோல் போட்டு வச்சுருக்கேன். வச்சு இந்த மாதிரி தண்ணி விடுறேன். செகண்ட் டேக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரி போட்டு 3வது நாள் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் உயரமாக வந்திருக்கு. இந்த பாரியும் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. இது கோதுமைங்க. கோதுமையும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரி போட்டு 4வது நாள் பாருங்கள். நல்லா லீஃபெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த பாரியிலையும் பாருங்கள், இதிலே நல்லா லீஃப் வந்திருக்கு. இது கோதுமைங்க. இன்றைக்கி 4வது நாள்லேருந்து வெயிலில் கொஞ்சம் வைக்கணும். அப்போ தான் இந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் டார்க் க்ரீனாக வரும். இன்னிலேருந்து ஒரு 3 நாளைக்கு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கணுங்க. எங்கள் வீட்டில் பேக் சைடில் தான் கொஞ்சம் வெயில் வரும். அதில் தான் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தூக்கி உள்ளே வைக்கணும். இல்லைன்னா இந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக தெரியுது பாருங்கள். வெயிலில் வச்சா தான் கொஞ்சம் டார்க் க்ரீனுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரி போட்டு இன்றைக்கி 6வது நாள் பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது கோதுமை. இன்றைக்கி பாரி போட்டு 8வது நாள் அம்மனுக்கு வச்சாச்சுங்க. பாருங்கள், இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இன்னையோட முடிஞ்சுது. பூஜையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. சுமங்கலிகளுக்கும் சட்டை துணி எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.